வணக்கம் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணுற டாபிக் புது சாப்டர், அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக்னா என்ன? எலக்ட்ரான் அட் ரெஸ்ட். எனிதிங் அட் ரெஸ்ட்டில் இருக்கிற போது அதை பற்றி படித்தோம்னா இப்போ ஸ்டாட்டிக் கண்டிஷன். அடுத்தது டைனமிக்கை படிப்போம். டைனமிக்னா மோஷனில் இருக்குது. ஸோ இன்றைக்கி சார்ஜஸை பற்றி படிக்க போகிறோம். சார்ஜஸ்னால் என்ன? எங்கேயும் சார்ஜஸ் இருக்குது, எந்த பாடியிலும் இருக்குது, தூண்லேயும் இருக்குது, துரும்புலேயும் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரிக் சார்ஜ். எலக்ட்ரிக் சார்ஜ்னா என்ன? சார்ஜ் இஸ் த ப்ராப்பர்ட்டி அசோசியேட்டட் வித் மேட்டர் டியூ டு விச் இட் ப்ரொடியூஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ். எப்படின்னா சார்ஜுங்கிறது ஒரு மேட்டர் இருக்குதுன்னா எனி பாடி அது வந்து எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக இருக்கும். ஏன்னா எலக்ட்ரிக்கலி நியூட்ரல்னால் எத்தனை புரோட்டான் அது அந்த ஆட்டம் இருக்குது, அதில் ஆட்டம்ஸ் இருக்கும். அந்த ஆட்டம்ஸில் எத்தனை புரோட்டான்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், அத்தனை நெகட்டிவ் சார்ஜஸும் இருக்கும். அந்த மேட்டரில் சார்ஜ் இஸ் த ப்ராப்பர்ட்டி அசோசியேட்டட் வித் த மேட்டர், தட் இஸ் மாஸ், டியூ டு விச் அதனால் அது எக்ஸ்பீரியன்ஸ் எலக்ட்ரிக் சார்ஜையும் ப்ரொடியூஸ் பண்ணும், எலக்ட்ரிக் சார்ஜ் மேக்னெட்டிக் சார்ஜையும் ப்ரொடியூஸ் பண்ணும், எலக்ட்ரிக் சார்ஜையும் எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டோட எஃபெக்டையும் அது ஃபீல் பண்ணும். ஸோ எக்ஸஸ் ஆர் டெஃபிஷியன்சி, அதிகமாக ஒரு மேட்டரில் ஒரு மாஸில் அதிகமாக அல்லது குறைச்சலாக இருக்கிற எலக்ட்ரான்ஸ் ஒரு பாடியில் இருக்கிறது தான் ஒரு நெட் சார்ஜ் பாடிக்கு உண்டாகிறதுக்கு காரணம். சப்போஸ் இதில் வந்து 10 புரோட்டான் ஒரு மாஸில் 10 புரோட்டான் 10 எலக்ட்ரான் இருக்கணும். கூடவே கொஞ்சம் எலக்ட்ரான் அதிகமாக வருது அல்லது கூடவே எலக்ட்ரான் குறைச்சலாக இருக்குது. ஸோ நெட் சார்ஜஸ் எப்படி உண்டு பண்ணும்? அதிகமாக இருந்ததுன்னா எலக்ட்ரான் அதிகமாக இருந்தால் நெகட்டிவ் சார்ஜ் பாடின்னு சொல்லுவோம். அதில் புரோட்டான் அதிகமாக இருந்தால் தட் இஸ் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டோம்னா அதை நம்ம பாசிட்டிவ் சார்ஜுன்னு பாடின்னு சொல்லுவோம். த எக்ஸஸ் ஆர் டெஃபிஷியன்சி ஆஃப் எலக்ட்ரான் இன் எ பாடி இஸ் த காஸ் ஆஃப் நெட் சார்ஜ் ஆன் த பாடி. அடுத்த டைப்ஸ் ஆஃப் சார்ஜ் என்ன? 2 சார்ஜ் எல்லோரும் நம்ம பேசிக் கிளாஸில் படிச்சிருப்போம், 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம், அது கீழே படிச்சிருக்கலாம், 10th வரைக்கும் தெரியும். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ்னு ஒன்று இருக்குது. மேட்டரில் பாசிட்டிவ் சார்ஜ், ஒரு பாடி பாசிட்டிவ் சார்ஜாக இருக்குது அல்லது இன்னொரு பாடி நெகட்டிவ் சார்ஜாக இருக்குது. பாசிட்டிவ் சார்ஜ்னா என்ன? டெஃபிஷியன்சி ஆஃப் எலக்ட்ரான்ஸ். பாசிட்டிவ் சார்ஜ்னா டெஃபிஷியன்சி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆஸ் கம்பேர்ட் டு த நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். சப்போஸ் ஒரு பாடி இருக்குது, அதில் 10 புரோட்டான் இருக்குது, 8 எலக்ட்ரான் இருக்குது. அப்படின்னா இதில் என்ன இருக்குது? டெஃபிஷியன்சி ஆஃப் எலக்ட்ரான், டெஃபிஷியன்சி பை 2. ஸோ டெஃபிஷியன்சி ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இது பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்லுவோம். ஏன்னா புரோட்டான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ். ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பாடி. அதாவது டெஃபிஷியன்சி ஆஃப் எலக்ட்ரான் ஆஸ் கம்பேர்ட் டு புரோட்டான், அதுதான் அந்த பாடியை தான் நம்ம பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பாடின்னு சொல்லுவோம். சேம் வே சப்போஸ் இங்கே 10 புரோட்டான் இருக்குது, 10 எலக்ட்ரான் இருக்குது, 10 புரோட்டான் இருக்குது, 10 எலக்ட்ரான் இருக்குது. கூடவே ரெண்டு எக்ஸஸாக 2 எலக்ட்ரான் 1 ஆர் மோர் எலக்ட்ரான் வந்துன்னா மொத்தம் 12 எலக்ட்ரான் இருக்கும். 12 எலக்ட்ரான் இருக்குது. 12 எலக்ட்ரான்னா எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான். எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ். ஸோ நெகட்டிவ் சார்ஜ் மீன்ஸ் எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான் as compared to the protons. புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ். புரோட்டானுங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ். புரோட்டான் எலக்ட்ரான் அதிகமாக இருந்தால் நெகட்டிவ் சார்ஜ் பாடின்னு சொல்லுவோம். அடுத்தது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, சார்ஜ், ஒரு சார்ஜ் இங்கே இருக்குது, மேபி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் சார்ஜ், மேபி எனி சார்ஜ். சிம்பிளாக நம்ம ஜென்ரலாக சொல்ல சார்ஜ் அட் ரெஸ்ட், ஸ்டாட்டிக் கண்டிஷன். ஸ்டாட்டிக் கண்டிஷன் என்ன பண்ணுவோம்? இட் வில் ப்ரொடியூஸ் ஒன்லி எலக்ட்ரிக் ஃபீல்டு. சார்ஜ் அட் ரெஸ்ட் ப்ரொடியூஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒன்லி. அண்ட் சப்போஸ் ஒரு சார்ஜ் வந்து மூவ் ஆகுது, இப்படி யூனிஃபார்ம் மோஷனில் இருக்குது, இப்படி மூவ் ஆகுது ஒரு சார்ஜ். யூனிஃபார்ம் மோஷனில் இருந்ததுனாலே சார்ஜ் வந்து இட் வில் ப்ரொடியூஸ் போத் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ சார்ஜ் இன்னொரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்னொரோட சார்ஜ் கூட வரும்போது அதுக்கு சில ஃபோர்ஸஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் அதில் நம்ம
லேட்டராக டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ அடுத்து யூனிட் ஆஃப் சார்ஜ் என்ன வரும்? யூனிட் ஆஃப் சார்ஜ் SI யூனிட் ஆஃப் சார்ஜ். SI யூனிட் ஆஃப் சார்ஜ் இட் இஸ் COLOU கூலும். நம்ம சின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம் கூலும். ஸோ சார்ஜோட இப்போ டைமென்ஷனை பற்றி பார்ப்போம். சார்ஜோட டைமென்ஷன் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ எ சர்க்யூட் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் சார்ஜ் by time. How much charge is flowing per unit time of the current, or Q and R. Q is equal to I into T. So dimension of Q and R. இதோட யூனிட் வந்து கூலும். டைமென்ஷன் வரும், டைமென்ஷன் ஆஃப் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு ஐ வந்து ஐ தான் ஆம்பியர், டீனா டைம். இதுதான் ஏடி. இதுதான் அதோட டைமென்ஷன் ஃபார்முலா. சார்ஜை பற்றி பேசும்போது ஃபண்டமெண்டல் சார்ஜஸ்ன்னு ஒரு டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம். எலக்ட்ரானிக் சார்ஜ்னா என்ன? எலக்ட்ரானிக் சார்ஜ் E is equal to 1.6 into 10 to the power minus 19 கூலும். அது ஜென்ரலாக எலக்ட்ரானிக் சார்ஜுக்கு. சார்ஜ் ஆன் எலக்ட்ரான், எலக்ட்ரான் இஸ் ஏ நெகட்டிவ் பாடி, ஸோ மைனஸ் E வரும். மைனஸ் ஆஃப் E is equal to minus of 1.6 into 10 to the power minus E கூலும். ஏன்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரான். புரோட்டான், சார்ஜ் அண்ட் புரோட்டான், சார்ஜ் அண்ட் புரோட்டான் இஸ் equal to plus E. Plus E is equal to 1.6 into 10 to the power minus 19 coulomb. And charge on neutron, neutron is a neutral body, no charge. It means அதில் இருக்கிற சார்ஜ் எவ்வளோ இருக்கும்? 0 coulomb. இந்த பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் assigned by Benjamin Franklin arbitrarily, just to identify whether it is either electron or protonங்கிறதுக்காக இந்த மாரி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைன் இஸ் assigned arbitrarily assigned by Benjamin Franklin for the charges. Next, அடுத்தது properties of charges பற்றி பார்க்க போகிறோம். சார்ஜ் இஸ் கன்சர்வ்டு. கன்சர்வ்டுனா சார்ஜ் வந்து ஏதோ ஒரு பாடி கூட ரியாக்ஷன் பண்ணலாம், அல்லது ஒரு பாடியிலேருந்து இன்னொரு பாடிக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகலாம். பட் என்ன எதானாலும் இன்வேரியன்ட் in every reaction or transformation, the total charge in an isolated system remains constant. அதுக்கு என்ன சொல்கிறேன்னா, சப்போஸ் இது ஒரு பாடி இருக்குது, இதில் 10 ப்ரோட்டான் 10 எலக்ட்ரான் இருக்குது. தட் இஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். எலக்ட்ரிக்கலி நியூட்ரல்னால் டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் is equal to total number of negative charge அப்படின்னு இருந்தால் அது அந்த பாடி வந்து எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். இதில் ஏதாவது டிஃபிஷியன்சி இருக்குது, ப்ரோட்டானில் டிஃபிஷியன்சி இருந்ததுன்னா எலக்ட்ரான் எக்ஸஸாக இருக்கும், எலக்ட்ரான் எக்ஸஸாக இருந்தால் நெகட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரான் எலக்ட்ரான் டிஃபிஷியன்சி இருந்ததுன்னா, எலக்ட்ரான் குறைஞ்சிருந்ததுன்னா ப்ரோட்டான் அதிகமாக இருக்கும், இது பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிக்கல். சப்போஸ் இப்போ இந்த சிஸ்டத்துலேருந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன பண்ணுறோம்னா, நம்ம இந்த பாடியிலேருந்து இன்னொரு பாடி இருக்குது, இன்னொரு பாடி அதில் வந்து 15 எலக்ட்ரான் இருக்குது, 15 ப்ரோட்டான் ப்ளஸ் 15 எலக்ட்ரான். ஸோ 15 ஸோ ரெண்டும் எலக்ட்ரிக்கலி, இதுவும் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல், இதுவும் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். ஸோ இதுதான் சிஸ்டம், ஐசோலேட்டட் சிஸ்டம். ஐசோலேட்டட் சிஸ்டம்னா நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஐசோலேட்டட் சிஸ்டம்னா இது வந்து மற்ற உலகத்தில் உள்ள மற்ற எல்லாத்த விட செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் ஐசோலேட்டட் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஸோ சார்ஜை க்ரியேட்டும் பண்ண முடியாது, டெஸ்ட்ராயும் பண்ண முடியாது. ஒன்லி என்ன பண்ணலாம், ஒரு பாடியிலேருந்து இன்னொரு பாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். மற்றபடி சார்ஜை நம்ம ஃபேக்ட்ரியில் உட்காந்து மேனுஃபேக்சர் பண்ணுற மாதிரி பண்ண முடியவே முடியாது. தட் இஸ் வை சார்ஜ் இஸ் கன்சர்வ். எப்படி கன்சர்வ்னா, after transformation also the total number of charge in the isolated system always remains constant. Suppose இங்கேருந்து நம்ம 2 எலக்ட்ரானை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், சே 2 எலக்ட்ரான் மைனஸ். ஸோ இங்கே இப்போ என்னாவது 15 ப்ரோட்டான் இருக்குது, ப்ளஸ் இங்கே 15 எலக்ட்ரான் ப்ளஸ் 2 எலக்ட்ரான், ஸோ 17 எலக்ட்ரான் இருக்குது. இங்கே என்ன ஆகுது இந்த கண்டிஷன், 10 ப்ரோட்டான் இருக்குது அண்ட் 8 எலக்ட்ரான் இருக்குது. 8 electron 10 proton. முன்னாடி எவ்வளோ இருந்து 10 10 20 20 20 ப்ளஸ் 15 15 30 30 30 ப்ளஸ். ஸோ 50 சார்ஜஸ் இருக்குது ரெண்டு பாடியிலையும். பிஃபோர் 50 சார்ஜஸ் இருக்குது. சப்போஸ் நான் 8 எலக்ட்ரான், இது ப்ரோட்டான் இது அதிகமாக இருக்குது, இந்த பாடி பாசிட்டிவ் சார்ஜ் ஆகிடுது. இங்கே வந்து எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது, இது நெகட்டிவ்லி சார்ஜ்டு பாடியாகுது. நவ் இட் இஸ் ரெண்டு பாடியும்
நோ மோர் தே ஆர் நியூட்ரல். ஏன்னா இதில் எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான் 2 இருக்குது, இதில் எக்ஸஸ் ஆஃப் ப்ரோட்டான் 2 இருக்குது. ஸோ இன் டோட்டல் சிஸ்டத்தில் எவ்வளோ இருக்குது? டோட்டல் சிஸ்டம் ஃபஸ்ட்டு எவ்வளோ இருக்குது? இங்கே வந்து 20, இங்கே வந்து 30 இருக்குது பிஃபோர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ என்ன இருக்குது? இங்கே வந்து 18 இருக்குது, இங்கே எவ்வளோ இருக்குது? 2 32 இருக்குது. டோட்டல் எவ்வளோ இருக்குது? 50. ஸோ பிஃபோர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆல்சோ 50 is equal to 50. ஆஃப்டர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் 18 32. முன்னாடி 20 இருந்து 2 எலக்ட்ரான் குறைஞ்சிட்டு 18 ஆச்சு, 30 இருந்து 2 எலக்ட்ரான் இங்கே போய் சேர்ந்துடுச்சு, அது 50 ஆயிடுச்சு. ஸோ இந்த ஐசோலேட்டட் சிஸ்டத்தில் total charge always remains constant. Remains constant. Before transformation 20 plus 30 இருந்தது. After transformation 18 plus 32 இருக்கு. In total isolated system. இதுதான் isolated system. இந்த சிஸ்டத்துக்குள்ளே யாரும் உள்ள நுழைய முடியாது. ஸோ இந்த சிஸ்டத்துக்குள்ளே total number of, so it means charge neither can be created nor be destroyed. Charge is conserved. Before ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பின்னாடி முன்னால் 50 இருந்து டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்தது டிரான்ஸ்ஃபர்மேஷன் முடிஞ்ச பிறகும் 50s தான் இருக்குது இந்த இதில். ஸோ திஸ் மீன்ஸ் சார்ஜஸ், இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜ் இஸ் ஆல்வேஸ் கன்சர்வ்டு. நெக்ஸ்ட் வந்து பார்க்க போனால் சார்ஜ் இஸ் குவான்டைஸ்ட். குவான்டைஸ்ட் என்ன? குவான்டைஸ்ட் குவான்டிட்டி, டெஃபினட் குவான்டிட்டி. ஸோ சார்ஜ் இஸ் ஆல்வேஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் பேக்கெட். ஒரு பேக்கெட்டில் இவ்வளோ சார்ஜ் கண்டினியூஸாக வராது. தட் இஸ் சார்ஜ் ஆன் எ பாடி மஸ்ட் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் ஆஸ் அன் இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் ஆஃப் சார்ஜ். ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் ஆஃப் சார்ஜ் என்னது? E is equal to fundamental unit of charge, which is equal to 1.6 into 10 to the power minus 19 coulomb. So charge on a body, Q is equal to charge on a body is equal to an integral multiple of, integral na n na where it's a integral na -1 -2 -3 1 2 3 4. So integral multiple of fundamental unit of charge. It means n வந்து integer இருக்கணும். integer இருக்குன்னா என்ன அர்த்தம்? integer இருக்குன்னா ஒன்றும் தெரியும். integer இருக்குன்னா இது definite quantity. இப்போ இந்த n என்ன இருக்கலாம்? n can be -1 -2 -1 1 2 3 0 ஏன் இல்லைன்னு கேட்காதீங்க. 0ன்னா நோ சார்ஜ், 0ன்னு கொடுத்தோம்னா நோ சார்ஜ். ஸோ இட் ஷுட் பி an integer. ஸோ சார்ஜ், ஸோ ஃபண்டமெண்டல் யூனிட்டோட எத்தனை ஒரு இன்டீஜரை மல்டிப்ளை பண்ணால் அதுதான் சார்ஜ். ஸோ n -2 -3 இருக்குது. ஸோ சார்ஜ் எப்படி இருக்கலாம்? சார்ஜ் கேன் பி இஸ் ஈக்குவல் டு 1 இன்ட்டு E, n is where n is equal to 1. Charge can be 2 into E, charge can be 3 into E, charge can be -5 integer, இது ஒரு integer into E. But charge can never be an fraction, that is 1.5 can never be E. இப்படி வரவே முடியாது. So it is in the form of an integral multiple. அதுதான் definite quantity. 1 ரூபா கொடுக்குறோம், உங்கள்கிட்ட 1 ரூபா கொடுக்குறோன்னு சொல்கிறோம். 1 ரூபா கொடுக்குறோம், 2 ரூபா கொடுக்குறோம், 2 இன்ட்டு E, 3 ரூபா கொடுக்குறோம், 4 ரூபா கொடுக்குறோம், 100 rupees கொடுக்குறோம். 100 rupeesனா என்ன? ஃபண்டமெண்டல் யூனிட் வந்து 1 rupee, 100 இன்ட்டு 1 rupee, 100 இன்ட்டு 1 rupee. ஃபண்டமெண்டல் யூனிட் அங்கே ரூபாயில் எவ்வளவு? 1 ரூபா, 100 இன்ட்டு 1. ஸோ 1.1 rupees சான்ஸே கிடையாது. 3.5 rupees ஒன்று கொடுத்துருக்காங்க, 3000 ரூபா கொடுத்துருக்கேன். இப்போ 3000 ரூபா கிடையாது, 3.5. ஸோ சார்ஜஸ் ஆர் அவைலபிள் ஒன்லி ஆஸ் பேக்கெட்ஸ், டெஃபினட் குவான்டிட்டி. இதை தான் குவான்டைஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். 3வது பாயிண்ட்டு, சார்ஜஸ் ஆர் இன்வேரியண்ட். இன்வேரியண்ட்னா என்ன? சார்ஜஸ் ஆர் இன்வேரியண்ட்னா சார்ஜ் அட் ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ். ஒரு பாடி ஒரு சார்ஜ் வந்து மூவ் பண்ணுது அல்லது ரெஸ்ட்டில் இருக்கும், அதில் 5 கூலும் இருந்தால் 5 கூலும் தான் இருக்கும். மூவ் பண்ணாலும் சரி, ரெஸ்ட்டில் இருந்தாலும் சரி. அதுதான் சார்ஜஸ் இன்வேரியண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சார்ஜஸ் இன்வேரியண்ட்டாக எதுக்கு சொல்கிறோம்? சார்ஜஸ் இன்வேரியண்ட்டு. ஸோ இட்ஸ் சார்ஜஸ் நெவர் சேஞ்சஸ். அதுக்கு தான் நம்ம அதை இன்வேரியண்ட்டுன்னு சொல்கிறோம். ரைட். ஸோ மாஸ் இஸ் வேரியண்ட். மாஸ் இஸ் வேரியண்ட். ஏன் மாஸ் வேரியண்ட்? சி,
mass at any time is equal to mass at rest divided by under root 1 minus c square by v square. So velocity increase in the quantity decrease ஆகும். So mass this is rest mass. Mass restல இருக்கும்போது அதோட எவ்வளோ மாஸ் இருக்கோ அதுதான் rest mass. But this is variable quantity. ஏன்னா velocity of the body, velocity of the mass பொறுத்து இது வேறையும். Whereas charge, whereas in case of charge at rest, number of charge at rest is equal to number of charge and motion. So that is why we call charge is invariant. Charge on a body does not change with whatever may be its speed. So இதுலேருந்து என்ன சொன்னால் charge is always, charge is yes. And second thing, third அடுத்த பாயிண்ட், charge is transferable. Charge is transferable. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதான் ஒரு பாடி ஏன்னா நியூட்ரலாக இருக்கிற பாடி ப்ளஸ் மைனஸ் 10 இருக்குது, இங்கே 15 இருக்குது, இது நியூட்ரல், இது சார்ஜர் இல்லை. இதோ இல்லை சார்ஜ் உள்ளே இருக்குது, 15 ப்ரோட்டான் இருக்குது, 15 எலக்ட்ரான் இருக்குது, இல்லை 10 ப்ரோட்டான் இருக்குது, 10 எலக்ட்ரான் இருக்குது. இருந்தாலும் இது எலக்ட்ரிக்கலி நியூட்ரல், இது சார்ஜர் பாடி கிடையாது, சார்ஜ் உள்ளே இருந்தாலும். பட் இங்கேருந்து ஒரு 2 எலக்ட்ரான் ஷிஃப்ட் பண்ணோம்னா இங்கே டிஃபிஷியன்சி ஆஃப் த எலக்ட்ரான் வருது, இங்கே வந்து எக்ஸஸ் எலக்ட்ரான் வருது. சப்போஸ் டிஃபிஷியன்சி எலக்ட்ரான்னா ப்ரோட்டான் அதிகம், இது பாசிட்டிவ் சார்ஜ். எக்ஸஸ் எலக்ட்ரானா இதில் எக்ஸஸ் எலக்ட்ரானா எலக்ட்ரான் அதிகம், அதனால இதான் நெகட்டிவ் சார்ஜ்னு சொல்கிறோம். ஸோ if a charged body is put in contact with another body, ஒரு பாடி இருக்குது, இங்கே ஒரு பாடி இருக்குது, அது வந்து இது 15 கூலம் இருக்குது, இங்கே வந்து 10 கூலம் இருக்குது. இப்போ வந்து சார்ஜஸ் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஹியர் டு ஹியர். ரிசல்டன்ட் என்ன வரும்? சப்போஸ் வில் டேக் இட் இஸ் 15, வில் டேக் இட் இஸ் 16 அண்ட் 14 கூலும் சார்ஜ் இருக்குது, இங்கே 14 கூலும். ஸோ ரிசல்டன் ரெண்டு ஃபஸ்ட்டு இதில் 16 கூலும் சார்ஜ் இருக்குது, வேர் Q is equal to N into C. ஸோ இதில் 15. இப்போ ரிசல்டன்ட் எப்படி வரும்? இப்போ ரெண்டு பாடி 16 14 கூலும் சொல்லுது, ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்துட்டோம்னா, ஸோ ஜாயின் பண்ணிட்டு எடுத்த பிறகு ரெண்டும் செப்பரேட்டாக வரும். இதில் எவ்வளோ சார்ஜ் இருக்கும்? ஸோ திஸ் இஸ் பாடி ஏ, திஸ் இஸ் பாடி பி. பாடி பி இருந்ததுன்னா இதில் எவ்வளோ இருக்கும்? 16 + 14 டிவைடட் பை 2, தட் இஸ் 15 கூலம் இருக்கும். இதுலேயும் 16 + 14 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 15. ஸோ இதுதான் சார்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபரபிள். ரெண்டு பாடி கான்டாக்ட் கொண்டு வந்தோம்னா, சப்போஸ் நியூட்ரல் பாடி இருந்தோம்னாலும் ரெண்டும் ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கும். இங்கே 14, இங்கே 0 வந்துன்னு வச்சு ரெண்டையும் கான்டாக்ட் பண்ணோம்னா 14 0 + 14 டிவைடட் பை 2, இங்கே 7 கூலும் இருக்கும், இங்கே 7 கூலும் இருக்கும். இதுதான் சார்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபரபிள். இஃப் எ charged body is put in contact with another body, then charge can be transferred from one body to another body. Next, அடுத்து charge is a scalar quantity. Charge is a scalar quantity. ஏன் scalar quantityன்னு சொல்கிறோம்? Charge is, this is fifth property. Charge is a scalar quantity. What do you mean by that? இதுக்கு அர்த்தம் என்ன? சார்ஜ் வந்து ஸ்கேலர் குவான்டிட்டி தான். இதுக்கு அர்த்தம் என்னவாக இருக்க முடியும்? ஸோ சார்ஜ் கேன் பி ஆடட் அல்ஜிப்ரிக்லி. சப்போஸ் ஒரு பாடியில் இருக்குது, இங்கே +5 கூலும், இங்கே -10 கூலும், இங்கே +2 கூலும், இங்கே 12 கூலும் இருக்குது மைனஸ். ஸோ சார்ஜ் இஸ் எ ஸ்கேலர்னா நம்ம ஆட் பண்ணலாம். நார்மல் அல்ஜிப்ரிக் ஸ்டைலில் அதை நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ டோட்டல் நெட் சார்ஜ் எவ்வளோ வரும்? நெட் சார்ஜ் +5 கூலும் +5 கூலும் ப்ளஸ் -10 கூலும் -10 கூலும் -10 கூலும் ப்ளஸ் 2 கூலும் ப்ளஸ் -12 கூலும். ஸோ அல்ஜிப்ரிக்லி ஆட் பண்ணிட்டோம். 12/22, 22ல் 2 போனுச்சுன்னா -20 -15. ஸோ நெட் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு -15 இஸ் ரைட். கரெக்டா? 2 கூலும், சாரி திஸ் இஸ் 2 கூலும். 15 + 2 7 10ல் போனுச்சா. ஸோ -10 கூலும் இஸ் த
charge. It is negatively charged. So charge நம்ம scalarically can be added. Charge is அடுத்த பாயிண்ட் என்னன்னா, அடுத்த பாயிண்ட் charge is always associated with mass. சார்ஜ் இருக்கிற எலக்ட்ரான் இருக்குது, எலக்ட்ரானோட மாஸ் 9.1 into 10 to the power minus 3. Mass of an electron is equal to 9.11 into 10 to the power minus 13 kg. நமக்கு இது சின்ன யூனிட்டாக இருக்கலாம், பட் அட்டாமிக் இன் மைக்ரோஸ்கோபிக் வேல்யூ இது ரொம்ப பெருசு, ரொம்ப cannot be neglected. So charge is always associated with a mass. What do you mean by that, with a mass? Suppose இந்த பாடியிலேருந்து இங்கே ஒரு பாடி இருக்குது, another பாடி இருக்குது. ஸோ இந்த பாடி M இருக்குன்னு ஃபஸ்ட்டு Mன்னு வச்சுக்கோ. ஸோ இங்கே வந்து 15 எலக்ட்ரான் இருக்குது, 15 ப்ரோட்டான் இருக்குது, எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். ஸோ 2 எலக்ட்ரானை நம்ம இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். 2 எலக்ட்ரான் மைனஸ் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். 2 எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற போது என்ன ஆகும், சப்போஸ் இங்கே 10 இருக்குன்னு வச்சு, ஸோ இந்த மாஸ் ஆஃப் இதை M2ன்னு வச்சுக்கோ, இதை Mன்னு வச்சுக்கோ. மாஸ் ஆஃப் 2 electrons, that is 2 into 9.11 into 10 to the power minus 31 மாஸ் இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சுன்னா இப்போ இங்கே என்ன வரும், இப்போ M1 இருந்ததுன்னா இங்கே M1 டேஷ் எவ்வளோ இருக்கும், ஏன்னா இங்கேருந்து 2 எலக்ட்ரான் மாஸ் இங்கே ஷிஃப்ட் ஆகிடுச்சு. இங்கே எர்லியராக M1 மாஸ் இருந்தது, 2 எலக்ட்ரான் மாஸ் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டா இங்கே மாஸ் குறையும். 2 எலக்ட்ரான் மாஸ் அங்கே போனதுனால இங்கே குறையும். ஸோ M1 டேஷ் வில் பி லெஸ் தென் M1 ஆஃப்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஆன பிறகு இது குறையும். எவ்வளோ குறையும், 2 எலக்ட்ரான் மாஸ் குறையும். இங்கே எவ்வளோ இருக்கும், M2. ஸோ M2 டேஷ் என்ன வரும், M2 டேஷ் M2 ப்ளஸ் மாஸ் ஆஃப் 2 எலக்ட்ரான் ஆட் ஆகிடுது, M2 ஆட் ஆகுது, அதுதான் M2 டேஷ். அப்படின்னு பார்க்குற போது M2 dash will be greater than M2. It means charge is always associated with mass. அடுத்த ப்ராப்பர்ட்டி, sixth property சொல்லுது, like charge repel each other. It is like charge na plus minus ரெண்டும் இந்த பேரும் repel. Unlike charge, attract each other. அப்படின்னு சொன்னால் லைக் சார்ஜஸ் தான். இது இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது, இது பாசிட்டிவ் ரெண்டும் லைக் சார்ஜஸ். லைக் சார்ஜ். ஸோ இந்த சார்ஜ் இதை இப்படி புஷ் பண்ணும், ரெப்பல் பண்ணும். இந்த சார்ஜ் இதை இப்படி புஷ் பண்ணும், ரெப்பல்சிவ் ஃபோர்ஸ். அடுத்தது 2 நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்குது. நெகட்டிவ் இது இந்த சார்ஜ் இதை இப்படி புஷ் பண்ணும், இந்த சார்ஜ் இதை இப்படி புஷ் பண்ணும். ஸோ இட் இஸ் ரிப்பல்சிவ். ரெண்டும் லைக் சார்ஜஸ். சப்போஸ் அன்லைக் சார்ஜஸ், இங்கே பாசிட்டிவ், இங்கே ஒரு நெகட்டிவ். அப்படி இருந்தால் இந்த சார்ஜ் இதை புல் பண்ணும், இந்த சார்ஜ் இதை அட்ராக்ட் பண்ணும். ஸோ attractive force. இது ரெண்டும் ஒன்றே கூட இழுத்துக்கும், அட்ராக்ட் பண்ணும். ஸோ டு சே இதை இப்படி செய்யலாம், நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம்.
இப்போ ஒரு இதில் ஒரு சார்ஜஸ் 2 சிஸ்டத்து சார்ஜை கட்டி தொங்க விட்ருக்கோம். இதில் வந்து இதில் பாசிட்டிவ் சார்ஜ், இதில் பாசிட்டிவ் சார்ஜ். இது எப்படி இருக்கும்? இது வந்து இதை புஷ் பண்ணும், இதை புஷ் பண்ணும், ரிப்பல் பண்ணும். ரிப்பல் பண்ணுற போது ரெண்டும் ஸ்ட்ரைட்டாக இருக்காது, ஒன்று புஷ் பண்ணிக்கும். அதே சேம் வே இப்போ நெகட்டிவ் சார்ஜ் இருந்து இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ், இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ்னால் ஒன்று ரிப்பல் பண்ணிக்கும். சப்போஸ் நியூட்ரல் சார்ஜ், நோ சார்ஜ்னா என்ன பண்ணும்? if there is no charge like this, no charge, no attractive force or repulsive force. Suppose no charge, suppose like charges இருக்கு, இது unlike charge, இது no charge on each sphere. இப்போ எப்படி இருக்குது? ஒரு பாசிட்டிவ் இருக்குங்க, ஒரு நெகட்டிவ் இருக்குது. நெகட்டிவ் தான் என்ன வரும்? அன்லைக் சார்ஜ். ஒன்று இது எப்படி இருக்கும், இது எப்படி இருக்கும். ஸோ தெர் வில் பி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். இதை இப்போ இப்படி கரெக்டாக நம்ம எப்படி போடலாம்? பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் அன்லைக் சார்ஜ் இருந்தால் அட்ராக்ட் பண்ணும், லைக் சார்ஜஸ் இருந்தால் ரிப்பல் பண்ணும். அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் அண்ட் லைக் சார்ஜஸ் ரிப்பல். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், ஒரு பாடியில் வந்து சார்ஜை நம்ம க்ரியேட் பண்ண முடியாது, டெஸ்ட்ராயும் பண்ண முடியாது. சார்ஜை வந்து எலக்ட்ரானை ஒரு பாடியிலேருந்து இன்னொரு பாடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால அந்த பாடி வந்து சார்ஜ் ஆகுது. எலக்ட்ரான் எங்கேருந்து எந்த பாடியிலேருந்து வெளியில் போதோ அது பாசிட்டிவ் ஆகுது, எந்த பாடி உள்ளே போதோ அது நெகட்டிவ் சார்ஜ் ஆகுது. ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் சார்ஜிங், what are the methods of charging a body? First method, charging by friction. Second method, charging by electrostatic induction and charging by conduction. First friction நம்மெல்லாம் வீட்டில் பார்த்துருப்போம். ஞாயிற்றுக்கிழமையில் லேடிஸ்லாம் குளிச்சுட்டு தலையை கை வச்சுட்டு சீப்பு போட்டு பர்றன்னு சவுண்டு வரும். ட்ரை ஹேரில் போட்டு எடுத்தால் சவுண்டு வரும். அப்போ என்ன பண்ணுது? ட்ரை ஹேரில் கோம்பை போட்டு எடுக்கிற போது ட்ரை ஹேர் பாசிட்டிவ் சார்ஜ் ஆகுது. பாசிட்டிவ் சார்ஜ் ஆகுதுன்னா ட்ரை ஹேர்லேருந்து கோம்புக்கு சார்ஜ் போகுது. ட்ரை ஹேர் கோம். ஸோ ட்ரை ஹேர் என்ன ஆகுது? ட்ரை ஹேர் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ், இது நெகட்டிவ் சார்ஜ். இட் மீன்ஸ் எங்கேருந்து எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. பட் இங்கேருந்து எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா இங்கே டெஃபிஷியன்சி ஆஃப் சார்ஜ் கன்சர்வ் ஆகுதா? எஸ், சார்ஜ் கன்சர்வ் ஆகுது. இந்த சிஸ்டத்தில் திஸ் இஸ் ஐசோலேட்டட் சிஸ்டம். இந்த சிஸ்டத்துலேருந்து ஒரு எலக்ட்ரான் அங்கே போகுது, பட் சிஸ்டத்தை விட்டு வெளியில் போகிற ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆகுது, ஒரு எலக்ட்ரான் கெயின் ஆகுது. ஸோ ட்ரை ஹேர் will become பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் கோம் will become நெகட்டிவ் சார்ஜ். அதேமாரி கிளாஸ் ராடு, ஒரு கிளாஸ் ராடு இருக்குது. கிளாஸ் ராடு எடுத்துக்கும். கிளாஸ் ராடு எடுத்துக்கிட்டு இந்த கிளாஸ் ராடு இதில் ரப் பண்ணுவோம், சில்க் கிளாத்தில் ரப் பண்ணுவோம். சில்க் கிளாத்தில் ரப் பண்ணோம்னா இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஆகுது, நெகட்டிவ் சார்ஜ் ஆகுது. அதாவது இதுலேருந்து எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இது பாசிட்டிவ் சார்ஜ் ஆகுதுன்னா இட் லூசஸ் ஒன் எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரான் லூஸ் ஆனிச்சுன்னா இது கெயின் பண்ணுது. தட் இஸ் சில்க் ராடு, கிளாஸ் ராடு. இது சில்க், இது கிளாஸ் ராடு. ஸோ சேம் வே உல் கிளாத் இருக்குது. உல் கிளாத்தில் பிளாஸ்டிக்கோட ரப் பண்ணால் ஸோ எலக்ட்ரான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. எலக்ட்ரான் பிளாஸ்டிக் உள்ளே. அடுத்தது வந்து ஆம்பருங்கிறது ஒரு மெட்டீரியல், அடுத்தது ரப்பர், பிளாஸ்டிக் ஆர் ரப்பரில் பண்ணுற போது கெயின் எலக்ட்ரான், திஸ் பிகம் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் திஸ் இஸ் பிகம் நெகட்டிவ் சார்ஜ். திஸ் வே பை ஃப்ரிக்ஷனில் நம்ம ஒரு பாடியிலேருந்து இன்னொரு பாடியை பண்ணுற போது
பாடியில் ரப் பண்ணுறபோது எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. எந்த பாடியில் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதோ அது பாசிட்டிவ் சார்ஜ் ஆகிடுது. எந்த பாடி உள்ளார எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகுதோ அது பிகம் நெகட்டிவ்லி சார்ஜ். திஸ் இஸ் ஹவ் நம்ம பை ஃப்ரிக்ஷன் மூலமாக நம்ம சார்ஜஸை க்ரியேட் பண்ணுறோம். மெத்தட் ஆஃப் சார்ஜிங் எ பாடி. செகண்ட் மெத்தட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். ஒரு சார்ஜ்டு பாடியை அன்சார்ஜ்டு பாடி கிட்ட கொண்டு வந்தோம்னா அந்த அன்சார்ஜ் பாடியில் அது சார்ஜை இன்டியூஸ் பண்ணும். If a charged body is brought near to a neutral body, the charged body will attract opposite charge and repel similar charge present in the neutral body. Suppose இது ஒரு பாடி இருக்கு, uncharged body. This is uncharged body. இங்கே இன்சுலேட் பண்ணியிருக்கோம். அன்சார்ஜ் பாடியில் இதில் ப்ளஸ் மைனஸ் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். So number of neutral body, number of charges, number of positive charge is equal to number of negative charges. That is neutral body. இப்போ இங்கே ஒரு ராடு கொண்டு வரோம், பாசிட்டிவ் சார்ஜ் ராடு ப்ளஸ் 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 நியரில் கொண்டு வரோம், கிட்ட கொண்டு வரோம், நாட் டச்சிங் கொண்டு வந்தால் என்ன பண்ணுறோம், இங்கே இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ், இது பாசிட்டிவ் சார்ஜ், இங்கே இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜை ரிப்பல் பண்ணும். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ராடு, பாசிட்டிவ் சார்ஜ்டு ராடு. ஸோ இந்த கண்டிஷன் எப்படி ஆகும், இந்த கண்டிஷன் ராடு பக்கத்துலேயே இருக்குது. ஏன்னா சார்ஜஸ் இங்கே எஸ்கேப் ஆக முடியாது, ஏன்னா இங்கே இன்சுலேட் பண்ணியிருக்கோம் கீழே. ஸோ இந்த இந்த மாதிரி ஆகும். ஸோ இது பாசிட்டிவ் இருக்காது, இதில் இருக்க நெகட்டிவெல்லாம் அட்ராக்ட் பண்ணும், நெகட்டிவ் சார்ஜஸ்லாம் அட்ராக்ட் பண்ணும். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ராடு, சேம் ராட். ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே இருக்கிற நெகட்டிவில் இந்த பக்கம் அட்ராக்ட் பண்ணும், இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இதில் இருக்க பாசிட்டிவ் சார்ஜ் அந்த பக்கம் விரட்டி விட்டுரும், ரிப்பல் பண்ணும். விரட்டி விடாது, ரிப்பல் பண்ணும். ஸ்டாண்ட் ஆஸ் இட் இஸ் ஒன் ஸ்டாண்ட், இன்சுலேட்டட் ஸ்டாண்ட். ஸோ இப்படி இப்போ என்ன பண்ணுறோம், ஸோ எல்லா நெகட்டிவ் சார்ஜஸும் இங்கே வந்துடுது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ எடுத்துகிட்டு இதை நம்ம இந்த இடத்துல நம்ம கிரவுண்ட் பண்ணுறோம். கிரவுண்ட் பண்ணால் இங்கே இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜில் கிரவுண்டுக்கு போயிடும். ஏன்னா கிரவுண்டிங், வாட் இஸ் கிரவுண்டிங், கிரவுண்டு ஒரு நியூட்ரல் பாடி, அதில் எக்கச்சக்கமாக எலக்ட்ரான் அண்ட் ப்ரோட்டான்ஸ், பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ அதனால் அது எவ்வளோ சார்ஜ் இருந்தாலும் அதை எடுத்துக்கும். சப்போஸ் இஃப் இட் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ், இங்கேருந்து நெகட்டிவ் சார்ஜ் அனுப்பி இதை நியூட்ரலைஸ் பண்ணும். சப்போஸ் இந்த சைடில் நெகட்டிவ் சார்ஜ்னால் அந்த இங்கே இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் இங்கே போய் கிரவுண்டுக்கு போய் இந்த சார்ஜஸ் எல்லாமே வேனிஷ் ஆகிடும். இது வழியாக நம்ம இந்த பக்கம் கனெக்ட் பண்ணுறோம், இந்த பக்கம் கனெக்ட் பண்ணல, கிரவுண்டு இந்த பக்கம் பண்ணுறோம். அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணோம், இப்போ இந்த சுச்சுவேஷன் இப்படி மாறும். ஸோ கிரவுண்ட் பண்ணுறதுனால எல்லா எலக்ட்ரான்ஸும் இது வழியாக எல்லா பாசிட்டிவ் சார்ஜும் கீழே போயிடும். கீழே போனோடனே நான் லெஃப்ட் அவுட்டு இங்கே நெகட்டிவ் சார்ஜ் ராடு இருக்குது, ஆஸ் இட் இஸ் ராடு என்ன பாசிட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் ராடு என்ன பண்ணும், இந்த எலக்ட்ரான் இந்த நெகட்டிவ் சார்ஜ் அப்படியே பிடிச்சி வச்சுருக்கோம், அட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது எங்கேயும் போக முடியாது. ஏன்னா இங்கே இது வழியாக கிரவுண்ட் பண்ணுற போது நெகட்டிவ் சார்ஜ் கிரவுண்ட் ஆக முடியாது. ஏன்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இதை அட்ராக்ட் பண்ணி இங்கே வச்சுருக்கோம். ஸோ நெகட்டிவ் இந்த பாசிட்டிவ் ரிப்பல் பண்ணுறது இது வழியாக போய் கிரவுண்ட் ஆகிடும். ஸோ இந்த பக்கம் இதெல்லாம் டோட்டலி வேனிஷ் ஆகிடும். வேனிஷ் ஆகிட்டு இப்போ ஒரு வாடை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். வாடை ரிமூவ் பண்ணுற போது சேம் இன்சுலேட்டட் ஸ்டாண்டில் இருக்குது. அதனால் சார்ஜ் இது வழியாக கீழே போக முடியாது. இங்கே இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ்லாம் ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகும், யூனிஃபார்ம்லி கெட்ஸ் ரீடிஸ்ட்ரிபியூட்டட் throughout the body. It means now this body, neutral body, is now negatively charged. Neutral body is negatively charged. It means if a charged body
brought near to neutral body, the charged body will attract opposite charge. Charged body positive charge, the opposite charge attract பண்ணும். and similar charge, இதுவும் similar charge இதை repel பண்ணும். repel பண்ணி அந்த கார்னர் புஷ் பண்ணிவிடும். இப்போ இதை கிரவுண்ட் பண்ணுற போது இதில் இருக்க சார்ஜஸ் எல்லாம் கீழே வந்துடும். கீழே வந்து கிரவுண்ட் ஆகிடும், எர்த்தான பிறகு இங்கே வந்து இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த நெகட்டிவ் சார்ஜ் அப்படியே பிடிச்சிருக்கும், அட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ராடை ரிமூவ் பண்ண பிறகு இது எல்லாம் ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகும் வித்தின் த பாடியில். அங்கே இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் வெளியில் போய்ட்டு ஒன்லி நெகட்டிவ் சார்ஜ் மட்டும் இருக்கும். இந்த நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும், ரீடிஸ்ட்ரிபியூஷன், அந்த ராடை ரிமூவ் பண்ண பிறகு அந்தாண்ட எடுத்துகிட்ட பிறகு யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ இதுலேருந்து என்ன சொல்லலாம், similar charges present in the neutral body. Hence, one end of the neutral body becomes negative and while the other end becomes positive. This process is known as electrostatic induction. Electrostatics induct பண்ணுறோம், சார்ஜ் இன்டியூஸ் பண்ணுறோம். ஒரு சார்ஜை வெட்டி விட்டுட்டு இன்னொரு சார்ஜை பிடிச்சி இழுக்கிறோம், இன்டியூஸ் பண்ணுறோம். இந்த பாடி உள்ளார நெகட்டிவ் சார்ஜை க்ரியேட் பண்ணுறோம், இன்டியூஸ் பண்ணுறோம். அதுக்கு தான் திஸ் ப்ராசஸ் இஸ் known as electrostatic induction. அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் என்ன, phenomenon of redistribution of charge on a body when a charged body is brought close to it. இதுதான் methods of charging by electrostatic induction. நெக்ஸ்ட்டு ஒரு பாடியை, அன்சார்ஜ்டு பாடியை எப்படி சார்ஜ் பண்ணுறது பார்ப்போம். பை கண்டக்ஷன். ஒரு அன்சார்ஜ்டு பாடி இருக்குது, இங்கே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் இதில் இருக்குது. ஒரு சார்ஜ்டு பாடி, பாசிட்டிவ் சார்ஜை கொண்டு வரும். இது அன்சார்ஜ்டு. திஸ் இஸ் நியூட்ரல் பாடி. பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜ் பை எ கான்டாக்ட். சப்போஸ் இதை ஒரு பாடியை இங்கே கொண்டு வரும் இன் கான்டாக்ட். ப்ளஸ் 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 சார்ஜர் பாடியை கிட்ட கொண்டு வந்துட்டோம். நம்ம கொண்டு வந்துட்டு நம்ம இந்த பாடியை ஃபஸ்ட்டு இனிஷியலி நம்ம கிட்ட கொண்டு வரல, கான்டாக்டில் இல்லாமல் இருக்கிற போது more number of positive charges. This is more number of positive charges. Positive charged body. இப்போ இதில் கான்டாக்ட் கொண்டு வரோம். கான்டாக்ட் கொண்டு வந்தால் என்ன வரும், both are in contact. ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இருக்கும். ஸோ இதை கான்டாக்ட் கொண்டு வந்துடுறோம் நம்ம. ப்ளஸ் 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 கான்டாக்ட் பண்ணுற போது என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல இது பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால இங்கே இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ் இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் takes place. எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ் பிளேஸ் இங்கேருந்து. ஸோ இந்த எலக்ட்ரான் இங்கேருந்து இங்கே போகும். 1 2 இங்கே இருக்கிற எலக்ட்ரான், இது நியூட்ரல் பாடி, இங்கே இருக்கிற எலக்ட்ரான்லாம் இங்கே போய் 1 2 3 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 அதான் நியூட்ரலைஸ் பண்ணும். நெகட்டிவ் சார்ஜும் பாசிட்டிவ் சார்ஜும் ஒன்றா சேரும்போது நியூட்ரலைஸ் ஆகி நியூட்ரல் பாடி ஆகிடும் அந்த போர்ஷன் மட்டும். ஸோ நியூட்ரல் ஆகிற போது இதில் எத்தனை எலக்ட்ரான்ஸ், சப்போஸ் சே அபவுட் 16 பாசிட்டிவ் இருந்ததுன்னா மறுபடியும் இப்போ ரிமூவ் பண்ணிட்டோம்னா அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ணோம்னா என்ன ஆகும், கான்டாக்ட் பண்ணுற போது இந்த அன்சார்ஜ்டு பாடிலேருந்து இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த எலக்ட்ரான் இங்கே போகும், இந்த எலக்ட்ரான் இங்கே போகும், இந்த எலக்ட்ரான் இங்கே போகும். ஸோ போய் நியூட்ரலைஸ் நெகட்டிவும் பாசிட்டிவ் ஒன்றா சேர்ந்தாலும் எலக்ட்ரான் ஃப்ளோனால நெகட்டிவ் பாசிட்டிவ் அந்த போர்ஷன், அந்த பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் சேர்கிற போது இந்த இடத்துல வந்து நியூட்ரலைஸ் ஆகி நவ் இது என்ன பண்ணுறோம், திஸ் பிகம்ஸ் எல்லா எலக்ட்ரானும் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. நவ் திஸ் பிகம் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பாடி. பாசிட்டிவ்லி சார்ஜ் இதை நம்ம எடுத்துடுறோம், விளக்கிடுறோம், இவ்வளோ தூரத்தில் விளக்கிடுறோம். இப்போ சப்போஸ் இங்கே வந்து சம் 20
பாசிட்டிவ் சார்ஜ் இருந்ததுன்னா 20 பாசிட்டிவ் சார்ஜ்னா எத்தனை இங்கேருந்து நியூட்ரலில் சொன்னால் மைனஸ் அத்தனை பாசிட்டிவ் சார்ஜ் தான் இருக்கும். சப்போஸ் 5 அனுச்சுன்னா ஸோ இங்கே 15 பாசிட்டிவ் சார்ஜ் தான் இருக்கும். ஸோ இதை நம்ம இதை எப்படி எழுதலாம்? 15 பாசிட்டிவ் சார்ஜ்னா த லெஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ராட். திஸ் இஸ் பிகம் less positively charged rod. ஏன்னா முன்னாடி இருக்கிறதுப்ப சப்போஸ் பை ஃபார் அன் எக்ஸாம்பிள் 20 இருந்ததுன்னா 20ல் ஒரு 5 இங்கே போய் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. இங்கே இருக்கிறது எல்லாமே 5ன்னு வச்சுக்கோம். 1 2 3 4 5 எல்லாமே போயிடுச்சுன்னா சரி நம்ம 5ன்னு வச்சுக்கோம். 5ன்னு வச்சுக்கோம். 1 2 3 4 5 வச்சுக்கோம். 5 proton plus 5 proton plus 5 electron. This is positive, this is negative. அந்த கண்டிஷனில் என்ன ஆகும்? இந்த 5 இங்கே போய் இதோடு சேர்ந்து நியூட்ரல் ஆகிடும். பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்தாலே அது நியூட்ரல் பாடி ஆகிடும். ஸோ இந்த இடத்துல பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்து 5 1 2 3 4 5 போயிடுது. எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் 5 போயிடுது. ஸோ மிச்சம் இருக்கிறது எவ்வளவு? பாக்கி மீதி இருக்கிறது லெஸ். மீதி இருக்கிறது சிலர் அதை விளக்கிட்டோம். மீதி இருக்கிறது அங்கேயே தான் இருக்கும், அப்படியே இருக்கும். பட் இட் வில் பி லெஸ் பாசிட்டிவ் சார்ஜ். ஏன்னா சம் பாசிட்டிவ் சார்ஜ் அதை நியூட்ரல் பாடியிலேருந்து சம் நெகட்டிவ் சார்ஜ் எடுத்து இந்த பாசிட்டிவ் சார்ஜ் நியூட்ரலைஸ் ஆகிக்குது. ஸோ திஸ் பிகம்ஸ் இது எப்படி ஆகுது? திஸ் பிகம்ஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பாடி. திஸ் பிகம்ஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பாடி. ஸோ திஸ் வே we can make a body, a neutral body into a பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பாடி. இன்கேஸ் இப்போ நம்ம நெகட்டிவ் ராடு கொண்டு வந்தோம்னா இங்கே இருக்கிற பாசிட்டிவ் இதில் போய் நியூட்ரலைஸ் பண்ணோம். ஸோ திஸ் வில் பிகம் லெஸ் நெகட்டிவ் சார்ஜ் பாடி அண்ட் திஸ் வில் பிகம் நெகட்டிவ்லி சார்ஜ்டு. ஏன்னா இங்கே இருக்க பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்தால் இங்கே இருக்க பாசிட்டிவ் எடுத்துரும், இது நெகட்டிவாக இருக்கும், கடைசி இது நெகட்டிவ் வந்துடும். ஸோ திஸ் வில் பிகம் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பாடி. இந்த வழியில் 3 வழியில் ஒன்று பை எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், ஒன்று ரெண்டாவது பை எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன், மூணாவது பை கண்டக்ஷன் நம்ம ஒரு பாடியில் சார்ஜை க்ரியேட் பண்ண முடியும். சார்ஜை உண்டு பண்ண முடியும். ஸோ சார்ஜை நம்ம மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. ஒன்லி ட்ரான்ஸ்ஃபரிங் எலக்ட்ரான் ஃப்ரம் ஒன் பாடி டு அனதர் பாடி, 2 பாடியை நம்ம சார்ஜ்டு பாடியை ஆக்குறோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஆல் த மெத்தட்ஸ் ஆஃப் சார்ஜிங் ஏ நேச்சுரல் சார்ஜிங் ஏ நியூட்ரல் பாடி ஆர் மெட்டல் வாட் எவர். இப்போ சார்ஜையும் மாசையும் பற்றி பார்த்தோம். ஏன்னா ஒரு பாடியிலேருந்து இன்னொரு பாடிக்கு சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆனிச்சுன்னா அது மாசையும் கூடவே எடுத்துகிட்டு போகுது. ஸோ எங்கேருந்து போதோ அதோட மாஸ் குறையுது, எங்கே போதோ அதோட மாஸ் அந்த பாடியோட மாஸ் கூடுது. இப்போ சார்ஜுக்கும் மாஸுக்கும் உள்ள சிமிலாரிட்டி கம்பேரிட்டிவ் ஸ்டடி பார்ப்போம். எலக்ட்ரிக் சார்ஜ் என்ன? எலக்ட்ரிக் சார்ஜ் ஒன் கேன் பி பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ், ரெண்டும் பாசிபிள். பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் பாசிபிள். மாஸில் என்னது? மாஸ் கேன் பி ஒன்லி பாசிட்டிவ், நெகட்டிவ் மாஸுங்கிறதே கிடையாது. சி, எலக்ட்ரிக் சார்ஜ் கேன் பி பாசிட்டிவ் or negative. Mass of a body is always positive, only positive. Mass of a body is only positive. ரெண்டாவது சார்ஜ் இஸ் கன்சர்வ்டு. சார்ஜ் இஸ் கன்சர்வ்டு. கன்சர்வ்டுன்னா எத்தனை எலக்ட்ரான் ஒரு பாடியிலேருந்து இன்னொரு பாடிக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் டோட்டல் சிஸ்டத்தில் இருக்கிற பாடி எங்கேயும் வெளியில் போகல, இங்கேருந்து அங்கே போகிறவர் மொத்தம் உள்ள சார்ஜ் டோட்டல் சார்ஜ் இது எங்கேயுமே போகல. பட் மாஸ் என்ன ஆகும்? இப்போ நியூக்ளியர் ரியாக்ஷனில் பார்க்குறோம், ஒரு நியூக்ளியஸ் 2ஆக உடஞ்சி 2 பேரண்ட் நியூக்ளியஸ் 2 டாட்டர் நியூக்ளியஸ் ஆகுது. கொஞ்சோண்டு மாஸ் பேஸ்ட் ஆகும். அதுக்கு பேர் தான் மாஸ் டிஃபெக்ட்னு சொல்லுவோம். நம்ம ரேடியோ பார்ப்போம், ரேடியோ ஆக்டிவிட்டியில். ஸோ அதுக்கு பேர் தான் மாஸ் டிஃபெக்ட்னு சொல்லுவோம். மாஸ் டிஃபெக்ட், அந்த மாஸ் டிஃபெக்ட் தான் எனர்ஜியாக ரிலீஸ் ஆகுது. ஸோ மாஸ் இஸ் நாட் கன்சர்வ்டு. லாஸ்ட் மாஸ் இங்கே மிஸ் ஆன ஒரு முறுக்கையை நம்ம உடச்சோன்னு வச்சுங்க, ஒரு பீஸ் ஆகுது இல்லையா? ரெண்டு முறுக்கை எக்ஸாக்டாக போகாது, ரெண்டு முறுக்காக கொஞ்சோண்டு பீஸ் வரும். அதுக்கு பேர் தான் மாஸ் டிஃபெக்ட். அதுதான் எனர்ஜியாக இப்போ நியூக்ளியர்
ஃபிஷனில் என்ன வரும், ரெண்டாக பிரிகிற போது கொஞ்சோண்டு மாசு வேஸ்ட் ஆகும். அதுதான் எனர்ஜியாக ரிலீஸ் ஆகுது. அக்கார்டிங் டு ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு c². எனர்ஜி ரிலீஸ் ஆகுது, எனர்ஜியாக ரிலீஸ் ஆகுது. இந்த மாஸ் டிஃபெக்ட் mass defect becomes energy release. That is அந்த கொஞ்சோண்டு தொலைஞ்சு போன மாஸ் இருக்குல்ல. சார்ஜ் இஸ் குவான்டைஸ்ட். மூணாவது சார்ஜ் வந்து இஸ் குவான்டைஸ்ட். குவான்டைஸ்ட்னா டெஃபினட் குவான்டிட்டி தான் இருக்கும். சார்ஜ் ஒரு சார்ஜ்னா என்ன இருக்கும், Q is equal to n into C. Integral multiple into integer multiple or integral multiple into the value of the basic charge 1.6 into 10 to the power minus 19, 10 to the power minus 23. Okay, so charge is quantized. எப்போ எப்படின்னா n is equal to 1 Q இருக்கலாம், 2 Q இருக்கலாம், 3 Q இருக்கலாம். சார்ஜ் 4.5 Q ஃப்ராக்ஷனில் வரவே வராது. தட் இஸ் கால் குவான்டைஸ், டெஃபினட் குவான்டிட்டி. அதுதான் குவான்டைஸ்ன்னு சொல்கிறோம். குவான்டிசேஷன் ஆஃப் மாஸுக்கு இது எட் டு பி குவான்டிசேஷன் ஆஃப் மாஸ். Quantization of mass is yet to be now we have yet to be இது வரைக்கும் yet to be established. Yet to be established. அடுத்தது என்ன, ஃபஸ்ட்டு இதாச்சு yet to be established. Next என்ன பண்ணுறோம், சார்ஜ் இஸ் ரிலேட்டிவ்லி இன்வேரியன்ட். சார்ஜ் இஸ் ரிலேட்டிவிஸ்டிக்லி இன்வேரியன்ட். ஃபார் ரிலேட்டிவிஸ்டிக்கலி இன்வேரியன்ட்னு என்ன, சார்ஜ் ரெஸ்ட்டில் இருந்தாலும் 5 கூலும் இருக்குது, அது ரெஸ்ட்டில் இருந்தாலும் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் அண்ட் மூவ் பண்ணுற போது 5 கூலும் இந்த 5 கூலும் தான் இருக்கும். மூவ் ஆர் மோஷன்னு சொல்லாத, மூவ் ஆர் மோஷனில் இருந்தாலும் 5 ஒரு பாடியில் சப்போஸ் இந்த பாடியில் 5 கூலும் இருக்குது, ரெஸ்ட்டில் இருக்கிற போது 5 கூலும் தான் இருக்கும். இங்கே ரெஸ்ட்டில் இருக்கிற போது இது மூவ் பண்ணுற போது அதில் 5 கூலும் தான் இருக்கும். பட் மாஸ் இஸ் நாட் ரிலேட்டிவிஸ்டிக்லி வேரியண்ட் கிடையாது. ஏன்னா மாஸ் ஸ்பீடை பொறுத்து இருக்கு. மாஸ் இஸ் ஈக்குவல் டு m0 by under root 1 minus v square by c square. Einstein's relativity is equation. So இது velocity, so c square by v square, I think c square by v square. Velocity increase ஆக என்ன பண்ணும், velocity 0 வந்தால் this become sorry v square by c square, v square by, so body is at rest. Velocity of the body 0 வந்ததுன்னா body is at rest, this becomes 0. So under root 1 minus 0 is equal to m0 by 1. So when the body is at rest, the mass of the body at that time is equal to rest mass. m0 is rest mass. Rest mass is the mass of the body when the body is at rest. So we increase என்ன பண்ணும், this divided by this. So இந்த quantity குறையும், இது குறையும். 1ல் மைனஸ் பண்ணுற போது என்ன பண்ணும், இது அதிகமாகும். ஸோ this will become increase. Suppose 0ல் ஆரம்பிக்கிற போது பாடியோட இது இருக்கும். Suppose velocity of the body is equal to c, velocity of the body is equal to velocity of light. அந்த கண்டிஷன் இது வரைக்கும் வந்ததே இல்லை. velocity of lightல ஒரு பாடி ட்ராவல் பண்ணதே இல்லை. ஸோ இது என்ன பண்ண, 2 ஈக்குவலாக இருக்கும். ஸோ this become 1 minus 1 0. So m0 by infinity, in that time the mass of the body at that time is equal to m0 by 0 is equal to infinity. இதுலேருந்து என்ன தெரியுது, mass is not relativistically invalid. It is, mass is relativistically variant. This is invariant. But மாஸுக்கு கிடையாது, மாஸுக்கு invariant கிடையாது. ஏன்னா mass will change depending upon the velocity. So mass is relativistically variant, vary ஆகும், relatively variant. நெக்ஸ்ட் ஒரு சிம்பிள் ஃபோர்ஸ் பிட்வீன், இதில் சார்ஜுக்கு இடையில என்ன இருக்குது, அட்ராக்டிவ் இருக்கலாம், ரிப்பல்சிவ் இருக்கலாம். ஸோ
அன்லைக் சார்ஜ் இருந்தால் அட்ராக்டிவாக இருக்கும், லைக் சார்ஜ் இருந்தால் ரிப்பல்சிவாக இருக்கும். ஸோ ஃபோர்ஸ் attractive and repulsive. பட் மாஸில் என்ன, நம்ம நியூட்டன்ஸில் அதை பார்த்துருப்போம். நியூட்டன்ஸில் என்ன சொல்லுது, நியூட்டன்ஸில் இந்த ஜி இன் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ மாஸ் இஸ் ஈக்குவல் டு, சின்ஸ் மாஸ் வந்து நெகட்டிவாக இருக்க முடியாது, ஸோ மல்டிப்ளிகேஷன் நியூட்டன்ஸில் அப்படி பார்த்தோம்னா the force between two body in the body is equal to g into mass of 1 mass of 2 by distance square, ரெண்டுத்துக்கும் இடையில் உள்ள distance. ஸோ மாஸ் பாசிட்டிவில், மாஸ் பாசிட்டிவில் இதுவும் பாசிட்டிவில், distance cannot be positive, so has to be the force, that is force between masses are always attractive தான் இருக்க முடியும். பாசிட்டிவ்ங்கிறதுனால attractive, only attractive. வேற இங்கே வந்து என்ன, அட்ராக்டிவ் ஆஸ் வெல் அஸ் ரிப்பல்சிவ், ரெண்டு மாதம் ஒன்று அட்ராக்ட் தான் பண்ணும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் படிச்சிருப்போம் நம்ம நைன்த் ஸ்டாண்டர்டில். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ், வேரஸ் த ஃபோர்ஸஸ் பிட்வீன் டூ சார்ஜஸ் இஸ் மே பி அட்ராக்டிவ் ஆர் மே பி repulsive.